IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் சங்கீதா, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஃப்ரம் லக்ஷ் மேக்கோவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ளூ ஸ்மோக்கி ஐ பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். அது ஒரு பார்ட்டி லுக். பொதுவாக நம்ம கல்யாணத்துக்குலாம் போனோம்னா காமனான விஷயம் ஒரு ப்ரௌன் இல்லாட்டி ஒரு பிளாக் ஸ்மோக்கி ஐ தான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ளூன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளூ ஸ்மோக்கி ஐ பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் பண்ணோம், ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய CTM பண்ணிவிட்டேன், என்னுடைய மாய்ஸ்சரைசிங்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு லிப் பாம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிக்கிறேன். சின்ஸ் என்னுடைய மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுனால நான் ப்ரைமர் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடுவேன். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது வந்து ஆயிலி ஸ்கின், அதனால நான் ஸ்டிக் ஃபவுண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டிக் ஃபவுண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிகாஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுடைய மேக்கப் லிக்விட்ஸை விட. இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன்லேயே பேக் சைட்லேயே நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸ்மோக்கி ஐ பண்ணும்போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் பேஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஃபாலோ அவுட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்மோக்கி ஐ பண்ணும்போது, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் திரும்பி கிளியர் பண்ணணும், திரும்பியும் நீங்கள் மறுபடியும் டச்சப் பண்ணணும். அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ஐ மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண் இமை, அதாவது ஐலிட் ஏரியாவை வந்து ஹைலைட் பண்ணணும். எப்போவுமே ஒரு ஷேட் லைட்டர் ஷேட் ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய என்ன கலர்ஸ் போட போகிறோமோ அந்த கலர்ஸ் பாப்ட் அவுட்டாக தெரியும். நீங்கள் உங்கள் கலர் ஷேடே போட்டிங்கன்னா அது அதே கலரில் தெரியும், பட் பாப்ட் அவுட்டாக தெரியணும், இன்னும் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஷேட் லைட்டர் ஷேடை ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ நான் லைட்டர் ஷேட் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஐலிடில் அப்ளை பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு பிளெண்ட் இட் வித் மை பிளெண்டர். ஸோ பிளெண்டர் வச்சு பண்ணும் போது எப்போவுமே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பிளெண்டர் வச்சு தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கவே கூடாது. பிளெண்டர்ஸ் எப்போவுமே டேப்பிங் மோஷன் மட்டும்தானே தவிர ஸ்வைப்பிங் மோஷன் கிடையாது. ஸோ ஸ்மோக்கி ஐ பண்ணும்போது எப்போவுமே அதோடைய கான்செப்ட், ஸ்மோக்கி ஐன்ற பேர் கான்செப்டே எப்படி வந்தது அப்படின்னா டார்க்லேருந்து அப்படியே லைட்டஸ்ட் கலர் போகிறது தான் அதோடைய பிளெண்டிங். அந்த மாதிரி இருக்கணும், அந்த டிரான்சிஷன் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் ஸ்மோக்கி ஐயோடைய அழகே. ஸோ அதுக்கு வந்து பேஸ் எப்போவுமே டார்க்கெஸ்ட், உங்களுடைய ஐ மேக்கப்லேயே இருக்கிறதுலே டார்க்கெஸ்ட் கலராக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஸ்லோவாக சீம்லெஸ்ஸாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டே போகிறதுல தான் உங்களுடைய பிளெண்டிங் அண்ட் ஃபுல் ஐ மேக்கப்பே அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு டார்க் ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் கலர் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் நான் ப்ளேஸ் பண்ணும் போதே பாருங்கள் என்னுடைய மோஷன் வந்து வெறும்னே டேப்பிங் தானே தவிர ஸ்வைப் பண்ணலை. ஏன் டேப்பிங் பண்ணுறோன்னா நம்ம பண்ணும் போதே அந்த கலர் வந்து நல்லா அதோடைய ப்ராப்பர் ப்ளூ கலர் வந்து அப்படியே வந்து தெரியும். இல்லைனா நம்ம அதை ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் வந்து லைட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ஸ்மோக்கி ஐஸோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ இதுதான் வந்து ஐ மேக்கப்புடைய அந்த பேஸ் லைன், ஸ்மோக்கோடைய பேஸ் லைன் டார்க்கெஸ்ட் கலராக இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம போட போகிற கலர் நீங்கள் வந்து இதுலேயே ப்ளூலேயே லைட் கலராகவும் போய்க்கலாம், இல்லை உங்களுடைய அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸையும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் தட் ப்ளூவை தான் உங்களுடைய ப்ரைமரி கலராக வச்சுட்டு இப்போ பிளெண்ட் பண்ணுற இடம் வந்து நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஐ பால்ஸ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் உங்களுடைய டார்க்கஸ்ட் ஷேடை போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் பிளெண்டிங் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கலர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கலர் ஒரு மாதிரி டீல் க்ரீன் போகிறேன். பிகாஸ் என்னுடைய சாரியில் கொஞ்சம் க்ரீன்ஸும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டீல் க்ரீனை மிக்ஸ் பண்ணி இந்த பார்டரில் அந்த கலர் தரேன். ஸோ நீங்கள் சேம் ஃப்ளாட் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனிவேஸ் நம்ம எல்லாத்தையுமே கலர் மிக்ஸ் பண்ண போகிறதுனால நீங்கள் சேம் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும்
நான் இந்த கார்னரில் பார்டர் மாதிரி ப்ளேஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணலை, ஜஸ்ட் கலர் ப்ளேஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஃப்ளஃபி ப்ரஷ். இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்டிங் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ப்ரெஷர் வந்து லைட்டாக கொடுங்க. டூ மச் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்க் லைன்ஸ் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர பிளெண்ட் ஆகாது. இது பண்ணிட்ட பிறகு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த உங்களுடைய எண்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலும் பண்ணலாம். அது உங்களோட ஆப்ஷன். ஸோ யூஸ்வலி வந்து ஸ்மோக்கி ஐ பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐப்ரோ போன் வரைக்கும் போயிடுவாங்க. அவ்வளோ தூரம் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ஆகிடும், ஐஸ் வந்து ரவுண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும், விச் வில் நாட் லுக் நைஸ். ஸோ நம்ம ஐ ஷேப் எப்போவுமே ஆல்மண்ட் ஐ ஷேப்க்கு தான் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து எந்த ஐஸ்னாலுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பிளெண்டிங் வந்து எப்போவுமே அவுட்டரில் இப்படி போயிட்டு இன்னரில் இப்படி போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைடுமே பிளெண்ட் ஆகும், ஒரே சைடு மட்டும் பிளெண்ட் ஆகாமல். ஸோ ப்ரெட்டி மச் நம்மளுடைய இந்த ஐஸ் உடைய அப்பர் லிட் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த ஐஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்மோக்கி மேலே பிளெண்டிங் ட்ரான்சிஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சின்ன பார்ட்டி லுக்குன்றதுனால மோஸ்ட்டாக கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால நான் ப்ளூ கலர்லேயே ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் உள்ள கிளிட்டரை நான் வந்து மேலே வந்து டாப் அப் பண்ண போகிறேன். அடுத்து லேஷ் ஓட்ட போகிறோம். ஸோ லேஷ் பொறுத்தவரையில் உங்களுடைய ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி லேஷஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய ஐஸ். நான் என்னுடைய ஐஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எப்போவுமே லேஷஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஐஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அதை செக் பண்ணி கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம அதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து மஸ்காரா. ரூட்ஸ்ன்றது இது ஸ்டார்டிங். உங்களுடைய லேஷும் அந்த ஆர்டிஃபிஷியல் லேஷும் ஒட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஃபுல் லேஷஸில் நீங்கள் வந்து மஸ்காரா வரையணுன்றது அவசியம் இல்லை. அடுத்து நம்ம இப்போ கீழே விழுந்த ஃபாலோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பஃபிங் ப்ரஷ் விச் இஸ் யுவர் பவுடர் ப்ரஷ் அதை வச்சு டஸ்ட் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப்பை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது, நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டதுனால நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட்ஸ் யூஸ்வலி இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் பண்ணுவோம் டு கிவ் அ குட் லிஃப்ட் நம்மளுடைய ஃபேஸ்க்கு. ஸோ நான் இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் ஹைலைட் பண்ணுறேன் அண்ட் ஹை பாயிண்ட்ஸ்லேயும் ஹைலைட் பண்ணுறேன். யூஸ்வலி ஹை கவரேஜ் கன்சீலர்ஸ், அதாவது ஹைலைட்டர்ஸ் கன்சீலர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப பேட்சி ஆகிடும். அடுத்து நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே ப்ரெஸ்ஸிங் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த பவுடர் போய் உங்களுடைய ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வந்து கான்டோரிங். ஸோ நான் வந்து ஹெவி ப்ரௌன் போனால் ரொம்பவே டார்க் டிஃபைன்டாக தெரியும். பட் நான் கொஞ்சம் லைட்டாக பண்ணலான்றதுனால நான் ப்ரான்சிங் கான்டோர் எடுத்திருக்கேன், விச் இஸ் மைல்டு ப்ரௌன் விச் இஸ் நாட் வெரி டார்க். ஸோ என்னுடைய ஜா லைனில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே டபுள் சின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டுவர்ட்ஸ் இன்சைட், எந்த பக்கம் குழி இருக்கோ அந்த பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய கான்டோரிங் தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நோஸ்க்கு எப்போயுமே கொஞ்சம் சின்னதான ப்ரஷ் எடுத்துக்கோங்க, பெரிய ப்ரஷ் எடுக்காதீங்க. பிகாஸ் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நோஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டார்க்காக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆங்கிள்டான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நோஸ் கான்டோரிங் நல்லாயிருக்கும்.
அடுத்து நம்ம போக போகிறது லோவர் லேஷ் லைன். பிகாஸ் நம்ம லோவர் லேஷ் லைன் எதுவுமே பண்ணாமல் நம்ம விட்டு வச்சுருந்தோம், ஏன்னா அண்டர் ஐஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் அப்படின்றதுனால. ஸோ ப்ரெட்டி மச் நம்ம கான்டோரிங் பேஸ் எல்லாம் முடிச்சதுனால நம்ம லோவர் லேஷ் லைன் போகிறோம். ஸோ இது ஸ்மோக்கி ஐ ப்ளூ கலருன்றதுனால நான் ப்ளூ கலர் லைனர் யூஸ் பண்ணி கீழே ப்ளூ கலர் கொடுக்குறேன். எப்போவுமே ஸ்மோக்கி ஐ பண்ணுறீங்க அப்படின்னா லோவர் லேஷ் லைனில் கொடுக்குற காஜலுமே நல்லா திக்காக கொடுக்கணும். இல்லைனா அது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணாத மாதிரி இருக்கும். மேலே நல்லா கிராண்டாக டார்க்காக பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த லுக்கே வந்து ஃபினிஷ்டாக இருக்காது. ஸோ நல்ல காஜல் வந்து நல்லா டார்க்காக கொடுக்கணும். ஸோ காஜல் போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தீங்கல்ல மேலே ஒரு ப்ளூ கலர், ஸோ அந்த ப்ளூவும் இந்த ப்ளூவும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் ஆகலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு சேம் கலர்லேயே பென்சில்ஸ் கிடைக்காது. அதனால் அதே கலரை மறுபடியும் இந்த ப்ளூ கலர் பென்சில் மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்து கலர் டாப் அப் பண்ணணும். ஸோ தட் உங்களுடைய ஓவரால் ஐ மேக்கப் வந்து யூனிஃபார்மாக தெரியும் அண்ட் அந்த கலரும் வந்து பாப்ட் அவுட்டாக தெரியும். அடுத்து நம்ம வந்து லோவர் லேஷ் லைன் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிட்டி மச் நம்மளுடைய லோவர் லேஷ் லைன் முடிஞ்சுது. நீங்கள் இன்னும் இன்டென்சிட்டி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னுமே அந்த க்ரீன் கலர் கூட நீங்கள் கீழே ஆட் பண்ணலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் பிளாக் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது ப்ளஷ். ப்ளஷ் வந்து இது ப்ளஷ்ஷோடு சேர்ந்து வர ஹைலைட்டர். ஸோ உங்களுக்கு அதிலே வந்து ஷிம்மர் இருக்கிறதுனால நான் அதவே டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். அடுத்து லிப்ஸ்டிக் வந்து இப்போ நம்ம ஐஸ் ரொம்ப டார்க்காக போட்டிருக்கிறதுனால லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் மைல்டாக போட்டாலே வந்து அழகாக இருக்கும். அதுக்கு வந்து ஈஸியாக அது காம்பன்சேட் பண்ணி தரும். ஸோ நான் இன்றைக்கி மாவ் கலர் எடுத்திருக்கேன். மாவ் வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் லாவெண்டர். இந்த கலர் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து லிப் கிளாஸ் வந்து யூசேஜ் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங்கை விட ஈவினிங் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்னிங் டைமில் கொஞ்சம் ஆயிலி க்ரீஸ் அவுட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஈவினிங் டைமில் லிப் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃபினிஷ் அண்ட் அந்த லுக்கே வந்து நல்லா க்ளோயியாக ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற போகிற கலருமே வந்து இது வந்து ஒரு யூனிகார்ன் கலர்னு சொல்லுவாங்க. ஒரு பேஸ் இல்லாத ஒரு கலர் தான். பட் நம்ம அது ஆல்ரெடி ஒரு லிப் கலர் மேலே போடுறோம் அப்படின்னா அது ஒரு லாவெண்டர் கலரில் தரும் ஷைன். ஸோ நான் வார்ம் அண்டர் டோனில் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து இந்த ரோஸ் கோல்டு மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே அழகாக எடுத்து கொடுக்கும். நான் ஆல்ரெடி பிங்க் ப்ளஷ்ஷோடு சேர்ந்து வந்த ஹைலைட்டர் போட்டிருக்கேன். டு ஆட் ஆன் நான் வந்து இந்த ரோஸ் கோல்டு ஹைலைட்டர் நான் பண்ண போகிறேன் மேப்ளின்லேருந்து. ஸோ ஹைலைட்ஸ் யூஸ்வலி வந்து உங்களுடைய மேக்கப்பே வந்து இன்னும் நல்லா ஹைலைட்ஸ் வந்து யூஸ்வலி உங்களுடைய மேக்கப்பை இன்னுமே ஃபினிஷ் வந்து சூப்பராக கொடுக்கும். அண்டு நல்லா ஹெல்தி ஸ்கின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுக்கும், விச் நார்மலாக விமென்க்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுன்றதையும் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னுடைய பார்ட்டி லுக்கில் நம்மளுடைய செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தள்ளி வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அழிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து சப்சைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மேக்கப் இஸ் ஆல் செட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லுக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த லுக்கை ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி அது வந்தது, நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா, பார்க்க நல்லா இருந்ததா, லாங் லாஸ்டிங்காக இருந்ததான்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் பை பை. ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் மெயின்டைன் பண்ணுற உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த முடிக்காக நான் இப்போ பெருசாக ஒன்றுமே பண்ணுறதில்ல. வெறுமே ஷாம்பூ கண்டிஷன் பண்ணாலே அது போதுமாக எனக்கு இருக்கு.